அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அன்பும் கருணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிகழட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நாம் எல்லாரும் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷமான ஒன்று தான். ஆனால் நாம் எல்லாரும் வெறுக்கிற வாழும்போதே நரகத்தை கண் முன்னாடி பார்க்கறது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வை தான் அமெரிக்கா இன்னைக்கு கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு தன்னுடைய பாதையில் குறுக்க வரக்கூடிய அத்தனையும் எரிச்சு பொசுக்கிடுது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு கனவுல கூட யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும் அப்படிங்கிறத திருமறை குர்ஆன் நமக்கு ஏற்கனவே சொல்லிடுச்சு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாளுடைய நெருக்கத்தில் பல சம்பவங்களும் நிகழ்வுகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் சூரா கஹஃபை ஓதுறதை கைவிட்டுடாதீங்க. சூரத்துல் கஹஃப் ஓதுவது உங்களுக்கு நிச்சயம் பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சூறாவை வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாம் கண்டிப்பாக ஓதணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்குது. அப்படி அந்த சூறாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு என்னைக்காவது திறந்து பார்த்துருக்கோமா, எடுத்து ஓதியிருக்கோமா? அந்த சூறாவில் தான் இப்படி அமெரிக்காவில் ஏற்பட்ட தீ விபத்தை பற்றியும் அவங்களுடைய அழிவை பற்றியும் சேதத்தை பற்றியும் இறைவன் சொல்கிறான் அப்படின்னா உங்களுக்கு இது ஆச்சரியமளிக்கலாம். இந்த எங்களுடைய நாட்டை போல வல்லரசான நாடோ எங்களை அழிக்கவோ எங்களை தடுக்கவோ யாருமே இல்லைன்னு அகம்பாவம் கொண்டு அலைஞ்ச ஒரு சாம்ராஜ்யத்தை இறைவன் அடியோடு அழிக்கிற விதமா தீயை கொண்டு அவங்களுக்கு வேதனையை கொடுத்துருக்கான். இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இந்த நெருப்பை தடுக்க முடியாமலும் செய்வது அறியாமலையும் தங்களுடைய கைகளை பிசைஞ்சு நிற்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க சொன்ன வார்த்தையிலேயே ரொம்ப மோசமானது, இந்த நாட்டில் இறைவனுடைய பெயர் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து தங்களை தாங்களே மேன்மையாக கருதுனாங்க. இந்த ஒரு செயலின் காரணமாக தான் இவங்களுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு திருமறை குர்ஆன்ல 18வது அத்தியாயத்தின் 32 முதல் 44வது வசனம் வரைக்கும் இந்த அத்தனை விஷயத்தையும் இறைவன் சொல்லி காட்டுறான். அப்படின்னா அது எவ்வளோ ஆச்சரியம். இறைவன் அந்த வசனத்துல 2 மனிதர்களை உதாரணமா சொல்லி அதுல ஒருத்தர் பணக்காரராகவும் இன்னொருத்தர் ஏழையாகவும் இருக்காரு. அந்த பணக்காரருக்கு இறைவன் 2 திராட்சை தோட்டங்களையும் அதனை சுத்தி பேரிச்ச மலங்களையும் வளங்களாக கொடுத்தோம். அந்த நடுப்பகுதியில அவங்க விவசாயம் செய்யும் தானியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தோம். அவைகள் எந்த குறையும் இல்லாம தன்னுடைய கனி வகைகளை தாராளமா கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ஒரு ஆறும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது இன்னும் சில கனிகளையும் அவங்களுக்கு கொடுத்தது. அப்போ அந்த பணக்கார மனிதன் தன்னுடைய தோழனான ஏழை மனிதன்கிட்ட விதண்டாவாதம் பேசினா, நான் உன்னை விட பொருளாலும் ஆட்களாலும் பலம் மிக்கவன், ஆனா உன்கிட்டயோ எதுவுமே இல்லை அப்படின்னு ஆணவம் கொண்டு பெருமையடித்தவனாக அவன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக்கிட்டு அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான். கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாள் ஒருபோதும் வரவே வராது. அப்படி அந்த நாள் வந்தாலும் அப்பவும் நான் கண்ணியமிக்கவனா எல்லா சிறப்பும் உடையவனாதான் இருப்பேன் அப்படின்னு தன்னையே உயர்வா நினச்சிக்கிட்டான். அதாவது என்னை எதிர்க்க இந்த உலகத்துல ஆளே கிடையாது, அது இறைவனாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற நினைப்புல வாழ்ந்தான். அப்போ அவனுடைய தோழனான அந்த ஏழை மனிதன் அந்த பணக்காரனிடத்துல, இறைவன் உன்னை மண்ணிலிருந்து படைத்து இந்திரிய துளியின் மூலம் மனுஷனா உருவாக்கி வச்சிருக்கான், அப்படிப்பட்ட இறைவனை நீ நிராகரிக்கிறியா? அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம்தான், நாம எல்லாரும் மண்ணிலிருந்து இந்திரிய துளியிலிருந்து வந்தவங்க தான், நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படிங்கிறதையும், நம்மளை படைத்த இறைவன் அவன் ஒருத்தந்தான் வணங்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஏழை மனிதர் சொல்றாரு. இன்னும் நான் உறுதியா சொல்றேன், என்னுடைய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனுக்கு ஒருபோதும் நான் இணை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நீ உன்னுடைய பணக்கார தோட்டத்துல நுழையும் போது மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹ், இது இறைவனின் நாட்டத்தால் நடந்தது, அனைத்து சக்தியும் அல்லாஹுவுக்கே உரியது அப்படின்னு நீ சொல்லியிருக்க வேண்டாமா? செல்வத்திலும் பிள்ளைகளிலும் படை பலத்திலும் நீ என்னை விட உயர்ந்தவனா இருக்கலாம், நான் உன்னை விட தாழ்ந்தவனாவும் இருக்கலாம், ஆனா உன்னுடைய தோட்டத்தை விட மிக மேலான ஒன்றை என்னுடைய இறைவன் எனக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கான். அதே இறைவன் உன்னுடைய இந்த பிரம்மாண்டமான தோட்டத்தை வானத்திலிருந்து இடியை இறக்கி
நெருப்பை இறக்கி ஒண்ணுமே இல்லாம அதனை அழிக்கவும் அவன் சக்தி படைத்தவன். அதுக்கு பிறகு அந்த பூமியில ஒரு பொற்பூண்டு கூட முளைக்காத திடலாக ஆகிடும். இன்னும் நீ வச்சிருக்கிறியே தண்ணி, அதனை ஒட்டுமொத்தமாக உறிஞ்சி எடுத்து நீ எங்க தேடினாலும் உனக்கு தண்ணீர் கிடைக்காதபடி இறைவன் செய்யவும் ஆற்றலுடையவன் அப்படின்னு சொன்ன கொஞ்ச காலகட்டத்திலேயே அவனுடைய அந்த பூமியில தீப்பிழம்பால் எரிஞ்சு சாம்பலாகி அவனுடைய பொருட்கள் அனைத்துமே எரிஞ்சு ஒன்னுத்துக்கும் உதவாம போயிடுச்சு. இதன் காரணமாக அவன் தன்னுடைய கைகளை பிசைஞ்சு கொண்டு இருக்கிறான். அந்த தோட்டமானது வேரோடு சாய்ந்து கிடக்குது. இதை பார்த்த அவன், என் இறைவனுக்கு நான் எதை ஒன்றையும் இணை வைக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னு வருத்தப்படுவான். அந்த நேரத்துல அல்லாஹ்வை தவிர அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது அப்படிங்கிறதையும் இறைவன் சொல்றான். அவனே கூலி வழங்குறதுல சிறந்தவன், முடிவெடுக்கிறதுல அவனே மேன்மையானவன் அப்படின்னும் சொல்றான். அப்போ இறைவன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிங்கிறது அவங்களுடைய செயலின் காரணமாக தான் அப்படிங்கிறத இந்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். இன்றைய இந்த வசனங்கள் அப்படியே அமெரிக்காவுக்கு ஒத்து போறதை நம்ம பார்க்கலாம். இந்த கதையில 2 மனிதர்கள், பணக்காரனா இருக்கிற ஒருத்தனும் ஏழையாக இருக்கிற ஒருத்தனும். பணக்காரன் யாருன்னு நமக்கு தெரியுது. அந்த ஏழையான மனிதன் யாரா இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? எந்த மக்கள் எங்களுடைய உடைமைகளும் வீடுகளும் உயிர்களும் பறிபோனாலும் பரவாயில்லை, எங்களுடைய இறை நம்பிக்கையை விட்டுத்தர மாட்டோன்னு பொடிவாதமா இறைவன் மேல முழு நம்பிக்கை வச்சு போராடுறாங்களோ அவங்க தான் அந்த ஏழை மனிதர்கள். அது வேற யாரும் இல்லை, பாலஸ்தீன்ல காசா பகுதியில வாழக்கூடிய அந்த மக்கள் தான். நிச்சயம் அந்த பாலஸ்தீன் மக்களுக்கு இறைவன் வெற்றியையும் அருளையும் தருவான். அல்லாஹ்விடத்துல சிறந்த அந்தஸ்தும் பரிசும் அவங்களுக்கு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனுடைய முதல் படியாக போர் நிறுத்தம் அப்படிங்கிற அறிவிப்பு அவங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. அப்படின்னா இது நிச்சயம் இறைவனுடைய அருள். தன்னை நம்பக்கூடிய மக்களை ஒருபோதும் இறைவன் கைவிட மாட்டான் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் இதுதான். அதனால தான் 2 மனிதர்களை உதாரணமா சொல்லி ஒரு கதை வடிவுல இறைவன் நமக்கு இந்த உபதேசத்தை சொல்றான். இந்த திருமறை குர்ஆன் உண்மையிலேயே இறைவனுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறத நாம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியும். குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்பை அதிகப்படுத்திப்போம். இந்த திருமறை குர்ஆன் தன்னோடு அதிகமாக பேசக்கூடிய மக்களிடத்துல பல ரகசியங்களை சொல்லும். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடும். நீங்களும் இதன் மூலம் பயன்பெற்று உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை பகிர்ந்து இறைவனின் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.